ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். எத்தனை வருஷம் ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம ஊர்ல சுத்தமா மாறாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரு பொண்ணோட உயிரை தொலைச்சிட்டு நம்ம எல்லாரும் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். ஸ்ருதி பாபு அப்படின்னு சொல்லப்படுற கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு 24 வயசு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாசத்துல அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வாய்ஸ் நோட்ல எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்னை இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க, டார்ச்சரா இருக்குது எனக்கு இந்த மாமியார்னால, எனக்கு என் புருஷனுக்கு கூட பிரச்சனை இல்லை, பட் எனக்கும் என்னோட மாமியாருக்கும் இருக்கிற தொல்லையை வந்து என்னால தாங்க முடியல, எதை எடுத்தாலும் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க, எனக்கு அங்க வந்து உங்களையும் பேர்டன் பண்ண இஷ்டம் இல்லை, நீங்க அதை பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால நான் வந்து இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்குது. அண்ட் இதுல இருக்கிறதுலே கொடூரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இந்த எல்லாத்தையும் எதை எடுத்தாலும் எங்க ஊர் கலாச்சாரம் இப்படிதான்ப்பா, எங்க ஊரு தான் இப்படி, எங்க ஊர்ல இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிட்டே இருக்காங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் என் பணத்தை இவங்களோட கலாச்சாரம் படி பண்ணாதீங்க, என் உடலை வந்து கோயம்புத்தூருக்கே கொண்டு போயிடுங்கிற அளவுக்கு இந்த பொண்ணு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீடைல்டாக சொல்றேன். எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்றப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத மேக் பண்றப்போ இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும்னு அடிக்கடி யோசிச்சுட்டு இருப்பேன். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இம்பாக்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பேசிட்டு இருக்கப்போ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு மூலையில நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட மருமகளையோ இல்ல மருமகனையோ ஏதோ ஒரு இடத்துல தொல்லை பண்ணிருக்கோம்னு நினைச்சு அவங்க அதை பண்றதை நிறுத்தினாங்கன்னா அது போதும் நாம இவ்வளோ இங்க மூச்சு முட்டை பேசுறதுக்கு. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் 21 ஏப்ரல் 2024, ஓகேவா? கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ருதி பாபு அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கன்னியாகுமரி கிட்ட இருக்கிற சுசீந்திரம் சார்ந்த ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்றாங்க. இட்ஸ் அ ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். ரெண்டு பேருமே, இந்த பொண்ணோட அப்பாவும் சரி இந்த பையனும் சரி, ரெண்டு பேருமே எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜ், ஓகேவா? இது ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நிறைய பேர் லவ் மேரேஜ்னால எப்படின்னு யோசிப்பீங்களா? நோ, இட்ஸ் நாட் அ லவ் மேரேஜ், இட்ஸ் அ வெரி ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜ். ரெண்டு சைடும் வந்து பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கல்யாணத்திலயும் வரதட்சணை ஓடி இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணோட சைடுல இருந்துகிட்டு இந்த பையனோட வீட்டுக்கு வந்து 45 சவரன் தங்கத்தை போட்டிருக்காங்க. அது போக 5 லட்சம் ரூபாய் கேஷாவும் கொடுத்திருக்காங்க. தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து அவங்க லிட்டரலா வரதட்சணையா கொடுத்திருக்காங்க. வரதட்சணைக்கு என்னைய பொறுத்தளவுக்கு இன்னொரு பேர் வந்து ஒரு லஞ்சம். அந்த பொண்ணு அங்க வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்க போகுது, அந்த பொண்ணு வேலைக்கு போக போகுது, சம்பாதிக்க போகுது. இந்த வீட்டில் இந்த மாமியார் வேலைக்கெல்லாம் போகல. பட் எனிவே அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதெல்லாம் இருக்குல்ல. பட் இந்த வரதட்சணைங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த பொண்ணை வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, இந்த பொண்ணை நாங்கள் இனிமே பார்த்துக்கிறது, எங்களுக்கு காசு தாங்கன்னு. இதுனா ஹாஸ்டலா? நம்ம ஹாஸ்டலில் போய் சேர்க்கிறோம்னா, யாருனே தெரியாத ஒரு இடத்துல வந்து ஹாஸ்டலில் போய் ஒரு பொண்ணை சேர்க்குறாங்கனால, ஒரு பையனை சேர்க்குறாங்க, இந்த கேஸ் ஒரு பொண்ணை சேர்க்குறாங்கன்னா, லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்தாங்கன்னா, ஓகே உங்களுக்கு நான் அகாமடேஷன் கொடுக்க போறேன், சாப்பாடு கொடுக்க போறேன்னு ஒரு ஃபீ வாங்கினாங்கன்னா, அது ஒரு லாஜிக், அது ஒரு பிசினஸ். கல்யாணத்தில் எதுக்கு வரதட்சணை? இவங்க போய் வரதட்சணை கொடுத்துருக்காங்க. 45 சவரன், கிட்டத்தட்ட 26-27 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வேல்யூல. நீங்க அதே பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம். இது எல்லாத்தையுமே கொடுத்து இந்த கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ருதிங்கிற இந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கும் வந்துட்டாங்க. எங்க சுசீந்திரம் கிட்ட வந்துட்டாங்க. இங்கே தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங் 3 மந்த்ஸ் வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்குது. பட் 3 மாசம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாமியார் இருப்பாங்கல்ல, அந்த பையனோட அம்மா இருந்துகிட்டு இந்த பொண்ணு கிட்ட எங்க ஊர்ல இப்படிதாம்மா பண்ணுவாங்க, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரூல்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன்னா நம்ம வந்து 2024ல இருக்கோமா இல்ல 1924ல இருக்கோமாங்கிற கேள்வி, சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி போயிட்டோமாங்கிற கேள்வி உங்களுக்கே வரும். அந்த ரூல்ஸ்லாம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், என் பையன் உட்கார்ந்துட்டு இருக்கப்ப நீ கிட்ட போய் உட்காருதமா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல், நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது. என் பையன் உட்கார்ந்துட்டு இருக்கானா, நீ அவனுக்கு தரையில தான் நீ உட்காரணும், அவன் கிட்ட போய் நீ ஈக்குவலா உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் என் பையன் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ற பழக்கம், பசிச்சுனாலும் புருஷன் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணும், அது என்ன அதுக்கு முன்னாடியே போய் சாப்பிட்றது? ஸோ என் பையன் சாப்பிட்ற வரைக்கும் நீ சாப்பிடாம இருன்னு சொல்லிட்டு புருஷன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல். அப்புறம் வந்து அந்த பையன் வந்து எந்த தட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போறானோ அந்த எச்சி பிளேட்ல தான் வந்து நீ சாப்பிடணும். ஒரு எச்சி பிளேட்டோ எச்சி இலையோ புருஷனோட எச்சியை தான் பொண்டாட்டி சாப்பிடணும். நீனா வந்து ஒரு பிளேட் புதுசாவோ ஒரு இலைய புதுசா எடுத்தோ சாப்பிடக்கூடாது. ஸோ என் பையன் எந்த பிளேட்ல சாப்பிட்டு முடிக்கிறான் அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, ஈக்குவலாகவும் உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அவனுக்கு பரிமாறி முடிச்சுட்டு அந்த பையன் வந்து எதில் சாப்பிட்டு முடிச்சானோ அதுக்கப்புறம் நீ வந்து அந்த எச்சி பிளேட்ல கீழே உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல். இதெல்லாம் போக தனியாக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றது, அப்புறம் பையனோட வெளியே போகிறதும் நீ இந்த டயத்துக்கு மேலே 6 மணிக்கு மேலே போகக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் போடுறது. இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ரூல்ஸ் போட்டுக்கே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, 2024 ஆயிடுச்சு, என்ன இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அடக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஏதாவது பேசினாங்கன்னா, அப்படியாம்மா சரி அப்போ உங்களுக்கு செட் ஆகாது, நீ கிளம்பி போயிடு, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிடு, திருப்பி வந்துடாத, அங்கேயே இருந்துரு, எங்கே எதுக்கு தேவையில்லாமல் இருக்க, இது எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப நாளாக பல்ல கடிச்சிட்டு ஒரு 3 மாசமா இது 100 நாளுக்கு 100 டேஸ் பிக் பாஸ் மாதிரி எல்லாத்தையும் ஓட்டிடலான்னு பார்த்துருக்காங்க. பட் இந்த பொண்ணுனால முடியல. கடைசியில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பப்படவில்லை என்றால் இப்போ இந்தியாவில் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. இதுவும் அந்த மாதிரி எதுக்குன்னே தெரியாத ஒரு தற்கொலையாக முடிஞ்சு போயிருக்கும். பட் இந்த வாய்ஸ் நோட்ஸ் பிளேஸ் a crucial evidence.
ஸோ அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரொம்ப வெக்ஸ் ஆயி வாய்ஸ் நோட்ட வந்து அனுப்பிச்சுடுறாங்க. இந்த வாய்ஸ் நோட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என் கணவன் வந்து ரொம்ப இன்னோசென்ட். அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. 3 மாசம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுங்கிறத சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த மாரி என்னென்ன சொல்றாங்கங்கிறத சொல்லிட்டு, எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோயம்புத்தூர் அனுப்பிச்சுடுறேங்கிறாங்க. எனக்கு இங்க இருக்க சுத்தமா புடிக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டு, நான் வந்து அங்க வந்து உங்களுக்கு பாரமா இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்னா இங்க தான் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நான் அங்க வந்துருவேன். அப்புறம் அங்கேருந்து திருப்பி வரக்கூடாது. நீ அங்கேயே இருந்துருன்னு சொல்றாங்க. இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் நான் ஒத்துக்கலன்னா. எனக்கு அதனால வந்து அங்கேயும் உங்களுக்கு பர்டனா இருக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ தான் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால நான் இறந்து போயிடுறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க சில விஷயம் சொல்றாங்க. 2 பாக்ஸ்ல வந்து நீங்க போட்ட தங்கத்தெல்லாம் வச்சிருக்கீங்க. ₹26,00,000 எந்த ஒரு மிடில் கிளாஸ்க்கும் ரொம்ப பெரிய நம்பர். ஸோ ஒரு ₹26,00,000க்கு நீங்க தங்கம்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. இந்த 2 தங்கத்தையும் வந்து என்கிட்ட இப்போ இல்ல. இது எல்லாத்தையும் என் கணவன் கிட்ட கேட்டு 2 பாக்ஸ்ல நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அந்த 2 பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த தங்கத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட பேரை சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப நாளா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட தங்கத்தை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது அவங்களோட கல்யாணத்துல பண்ணுங்கங்கறாங்க. எனக்கு இதுல வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணே வரதட்சணையா போன ஒரு தங்கம். அந்த பொண்ணு இறந்து போகிறப்பவும் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இந்த தங்கத்த எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு யாருக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்குது. அந்த பொண்ணோட வரதட்சணையா குடுத்துருங்க. இன்டைரக்ட்டா என்ன அதான் நான் கடைசில குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்து போயிடுவேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை தயவு செஞ்சு அப்பவும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களோட கலாச்சாரம் இதான்ப்பா, எங்களோட சம்பிரதாயம் இதான்ப்பான்னு சொல்லிட்டு, அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள என்னோட உடல வச்சு ரிச்சுவல்ஸ் இங்க பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து என்னை தயவு செஞ்சு கோயம்புத்தூருக்கே திருப்பி கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் என்னை கொண்டு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு சொல்றதுக்கு எவ்வளோ யோசிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா, என்னை இங்கேயே வந்து எலக்ட்ரிக் தகனம் பண்ற இடம் இருக்குது. அங்க போய் வைங்க. ஒரு ஸ்விட்ச் போட்டா என்னை தகர்த்திருவாங்க. பட் எக்காரணத்த கொண்டும் இவங்க எங்களோட கல்ச்சர் இதுதான். எங்களோட பழக்கம் வழக்கம் இதுதான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது மட்டும் பண்ண விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் நோட் எல்லாம் இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இத கேட்ட உடனே இத்தன வருஷம் வளர்த்த ஒரு 24 வயசு அந்த பொண்ணுக்கு. ஸோ இத்தன வருஷம் வளர்த்த ஒரு அப்பா, அம்மா கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பாங்கன்னு யோசிச்ச ஒரு அப்பா, அம்மாக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே இருக்கிற வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அப்படியே கிளம்பி வர ஆரம்பிச்சிடுறாங்க கன்னியாகுமரிக்கு. சுசீந்திரத்துக்கு எக்ஸாக்ட்டா. பட் வந்துட்டு இருக்கிற வழியிலே இந்த பொண்ணு வந்து இந்த வாய்ஸ் நோட்டெல்லாம் அனுப்பிச்ச உடனேயே இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. தூக்குல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது வந்து வந்துட்டு இருக்கிற வழியிலே உங்க அப்பா, அம்மாவுக்கு இன்டிமேஷன் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு. இவங்க வந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா வந்து இது ஒரு நார்மலாவே எல்லாரும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன போய் அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணி இது வந்து நார்மலா இறந்தது கிடையாது. இதுக்கு பின்னாடி இவ்ளோ கதை இருக்குதுங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு மறுபடியும் தெரிய போய் அவங்க மாமியார் இருக்காங்களா, அவங்க வந்து விஷத்த குடிச்சு அவங்க தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சு பட் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி இந்த கலாச்சாரங்கிற பேர்ல எவ்வளோ வருஷத்துக்கு தான் நம்ம வந்து இப்படி ஒவ்வொருத்தங்களும் இத சாப்பிட எச்சி பிளேட்ல சாப்பிடுன்னு சொல்றது என்ன கலாச்சாரம்? இது என்ன கலாச்சாரம்? இதுல எப்படி கலாச்சாரம் இருக்க முடியும்? அப்புறம் வந்து புருஷனுக்கு கூட உட்காராத, புருஷன் கூட வெளிய போகாதங்கிறது என்ன கலாச்சாரம்னு எனக்கு புரியல. நம்ம என்ன தமிழ்நாட்டுல இருக்கோமா? இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கோமா? அப்புறம் வந்து இந்த ஈக்குவலா உட்காராத, ஈக்குவலா சாப்பிடாத, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எச்சி பிளேட்ல சாப்பிடு. இந்த மாதிரி ஒரு பொண்ண போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா, அந்த பொண்ணு என்னதான் பண்ணும்? அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னா வாலா வெட்டியா இருப்பேன். அந்த பொண்ணு சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட் அதான். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வாலா வெட்டியா இருப்பேன். அப்பவும் இந்த சொசைட்டி அப்பா அம்மாவ தான் ஏதாவது கேட்டுட்டு இருக்கு. என்ன உங்க பொண்ணு வாலா வெட்டியா இருக்குதுன்னு. சோ அந்த பேரு உங்களுக்கு வந்துர வேணாங்கிறதுக்காக நான் என் உயிர எடுத்துக்கிறேன். அப்போ வந்து இந்த பொண்ணு எங்க போனாலும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. வீட்ல இருந்தா மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க. வீட்ட விட்டு போனா அப்பா அம்மாவ வேற யாராவது சொல்லுவாங்க. அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னு வேற நம்மளுக்கு தெரியாது. இவ்ளோ தொல்லைக்கு நடுவுல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இந்த உலகத்த விட்டு உயிர விட்டு போனாங்கன்னா, ஒரு சொசைட்டியா நம்ம எல்லாருமே தோத்துட்டோங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயம். இத நெறைய பேர் வந்து இத என்ன கேட்டகரில வைக்கிறதுன்னே தெரியல. வரதட்சணை கொடுமையா? மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ண போட்டு டார்ச்சர் பண்ற ஒரு விஷயமா? அதெல்லாம் போக அந்த மாமியாரும் பார்த்தீங்கன்னா, கடைசில அவங்களும் வந்து விஷம் குடிச்சு இறந்து போக பார்க்குறாங்க. 2 விஷயம். 1 எவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தற்கொலை அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. யாருக்குமே அது கிடையாது. எதா இருந்தாலும் லைஃப்ல மோதி பார்த்துரலாம். ஒரு உலகத்துல ஒருத்தன் பொறக்கிறப்ப எத்தனையோ கோடிக்கணக்கான ஸ்பெர்ம்க்கு நடுவுல கம்பீட் பண்ணி பொறக்கிற ஒரு உயிர் வந்து ஒரு மாமியார் தொல்லைனாலயோ, இதனாலயோ போகுறதுக்கு கிடையாது. அவங்க அப்பா, அம்மா வந்து இந்த பொண்ணு நெனச்சிருக்கலாம். ஓகே நம்ம இங்க போனோம்னா அப்பா, அம்மாக்கு பர்டன்னு. பட் அவங்க அப்பா, அம்மாவுக்கு எத்தன முறை அவங்கள வந்து யார் என்ன கேட்டிருந்தாலும், அது எல்லாத்தையும் விட அது கேட்கக்கூடாதுங்கிறது சொசைட்டில இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷத்தன்மை. நான் அதுக்கு வரேன். பட் அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவுக்கு வந்து இதை விட ஒரு நரக வேதனைய குடுக்கவே முடியாது. அந்த அப்பா, அம்மா வந்து வாழ்நாள் ஃபுல்லா இத தானே நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ண வந்து முதல்ல அவங்க அப்பா கையில தூக்குனப்போ என்ன யோசிச்சிருப்பாங்கங்கிற மெமரி வரைக்கும் அவங்களுக்கு அழியாது கரெக்ட்டா? அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தைக்கு தானே வந்து இந்த கடைசில இந்த ஃபியூனரல் கொல்லி வைக்கிறதும்பாங்கல்ல, அது யாருக்குமே நடக்கக்கூடாது. பட் அதுதான் அவங்க அப்பா பண்ணிட்டு இன்னைக்கு நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க கலாச்சாரம்னு எழுதி வச்சுட்டு போனது. இதுதான் எங்களோட பழக்கவழக்கம்னு சொல்றது. பழக்கவழக்கத்துக்காக உயிர விடுற அளவுக்கு எந்த பழக்கவழக்கமும் ஒர்த் கிடையாதுங்கிறத நான் தெள்ளத் தெளிவா இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்றேன். உங்களுக்கு
இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பழக்க வழக்கத்துக்கு இது பண்ணு, இல்ல வந்து இதுதான் எங்களோட கலாச்சாரம் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அங்கேருந்து எக்ஸிட் ஆகுங்க. பிரச்சனையே கிடையாது. யாரும் உங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி எவனாவது ஏதாவது சொல்றாங்கிறத நெனச்சு நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கவும் முடியாது. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, இப்படி தொரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் யுவர்செல்ஃப். அண்ட் யாருமே வந்து நம்மளோட உயிர விட்டு போகுற அளவுக்கு வொர்த் கிடையாதுங்கிறதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அஸ் அ சொசைட்டி யாராவது ஒருத்தங்க வீட்ல வந்து ஒரு பொண்ணு மறுபடியும் கல்யாணமாகி வந்திருக்காங்கனாலோ, இல்ல ஒரு பையனுக்கு வந்து கல்யாணத்துல பிரச்சனை இருக்குனாலோ, வாட்டெவர் இட் இஸ் கல்யாணம் இல்ல, வாட்டெவர் இட் இஸ் ஒரு வேலையிலேருந்து வெளிய வந்தாங்கனாலோ, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு, ஐயோ! இப்படி ஆயிடுச்சு. ஐயோ! இவங்க பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ! இவங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு கமெண்ட்ரி நீங்க பாஸ் பண்றீங்க தெரியுமா? நம்மளுக்கு அது 4 நிமிஷம் வாயரிசம். பிக் பாஸ் பார்க்குற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு போறோம்னு நெனைக்கிறோம். பட் கேட்கிறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும். இதுல என்ன டார்ச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, பேசுறவங்களும் கேட்பாங்க. ஆனா நம்ம அடுத்தவங்கள பேசக்கூடாதுங்கிறத யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு விஷியஸ் சைக்கிளா இருந்துட்டு இருக்குது. ஆஸ் எ ஜெனரேஷனா நம்ம எல்லாருமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போங்கிறத ஒரு ப்ராமிஸா இந்த வீடியோல எடுத்துப்போம். அண்ட் தயவு செஞ்சு இத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது ஒருத்தங்க இத கோ த்ரூ பண்றாங்க. இந்த மாமியார் உட்காந்துக்கிட்டு இத பண்ணாத, அத பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. சேம் அப்ளைஸ் டூ யுவர் ஃபேமிலி குரூப். சைலன்ட்டா இத போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். இன்னொரு ஸ்ருதி நம்ம ஊர்ல இப்படி உருவாயிடக்கூடாதுங்கிறத மட்டும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.